happy. Start music. டேய், வெப்பன்ஸ் ரெடியா? போட்டோஸ்லாம் ரெடியா? குப்பைஸ்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிப்பா. பக்காவா செட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாலே லாலா லாலா லாலே லாலா லாலா. வணக்கம் நேயர்களே, நான் தான் உங்களோட வெற்றி மாறன். ஆனுவல் டேல உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதோ நான் வந்துட்டேன். தேர்தல் பிரச்சாரம்லாம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க நிலையில நம்மளோட ஆடி அமாவாசை கிட்ட இத பத்தி கேட்போம் வாங்க. இவர் ஏன் இப்ப தரைக்கு தாளாட்டு பாடுறான்னு தெரியல. என்னன்னு பாக்கலாம். ஹலோ சார். தம்பி ஒரு நிமிஷம். நான் தான்ப்பா ஆடி அமாவாசை பேசுறேன். 8ஆம் தேதி நான் மும்பைல இருப்பேன். 9ஆம் தேதி அண்ணன் எங்கடா இருப்பேன்? டெல்லியில. டெல்லியில இருப்பேன். 10ஆம் தேதி நான் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாதுப்பா. வணக்கம் திரு ஆடி அமாவாசை அவர்களே, நான் தான் செய்தியாளர் வெற்றிமாறன். உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன். ஓ, வெற்றிமாறன் தம்பியா? ஆரம்பத்திலே நம்மளுக்கு வெற்றி தான் போங்க. அதெல்லாம் இருக்கட்டும்யா. மக்கள் எல்லாரும் உங்களை ஆடி அமாவாசைன்னு கூப்பிடுறாங்களே, அது நீங்க ஆடிக்கார் வச்சிருக்கிறனாலயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. நான் ஆடி மாசத்துல வர அமாவாசை அன்னைக்கு பிறந்தேன். அதனாலதான் எனக்கு ஆடி அமாவாசைன்னு பேர் வச்சுட்டாங்க. அது சரிங்கய்யா. என்னைக்குமே வராத நீங்க இப்ப மட்டும் வந்திருக்கிறீங்களே, 2 நாள் எலெக்ஷன் வருதே, அதனாலயா? தம்பி, அரசியல்னாலே ஒரு கூட்டு முயற்சி தானப்பா. அதனால்தான் கூட்டம் வந்திருக்கேன். என்னங்கய்யா கூட்டம் வந்திருக்கேன்னு சொல்றீங்க, கூட்டமே வரல? தம்பி, இதுக்கான பதில் நான் இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு லைவ்ல சொல்றேன். தம்பி, மைக்கு கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டியா? இன்னைக்கு நைட் என்ன கேள்வி கேட்க போறியோ அதை என் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு போயிடு. நேர்களே, இன்னைக்கு நைட் 8 மணிக்கு நம்ம ஐயா நேரலையில உங்களை எல்லாரையும் சந்திக்க போறாரு. டோன்ட் மிஸ் இட். மிஸ் பண்ணிராதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வெற்றிமாறன், கீழ்ப்பாக்கம் தொகுதியில் இருந்து. என்னடா இந்த ஏரியா கூட்டம் வரும்னு சொன்ன, ஒரு ஈக்காக்கா கூட காணோம். என்ன வழக்கம் போல கொடுத்த காசுல நீங்களே அமுக்கிட்டீங்களா? அது வந்துண்ணே, இப்படியே போனா எப்படிடா நான் சிஎம் பிஎம்லாம் ஆகுறது? போங்கடா. சரி, அது ஒரு 2 பேர் வராங்க பாரு, அவங்கள புடி. அதுக்குள்ள நான் வேலையை ஸ்டார்ட் பண்றேன். கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், நம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். கணாயிரம், ஏன்பா கணாயிரம், கதவு தரப்பா. யாருங்க அது இந்த நேரத்துல? எனக்கே யாருன்னு தெரியலம்மா. சரி வா போய் பார்க்கலாம். யாருங்க நீங்க இந்த நேரத்துல போய் வந்திருக்கீங்க? என்னைய தெரியலன்னு தானே உங்கள்கிட்ட கேக்குறேன். நான் தான்ப்பா என் தொகுதியோட எம்எல்ஏ. ஓட்டுக்கு காசு கொடுக்க வந்திருக்கேன். ஆமா, உங்க வீட்டுல எத்தனை பேரு? 3 பேரு. அதுல ஒரு சின்ன பையன். 3 பேர்னா ஒரு ஓட்டுக்கு 1000னா உன் பையனுக்கு ஓட்டு இல்ல. 2 × 3 எவ்வளோடா வரும்? அண்ணே எனக்கு 1000வது வாய்ப்பாடுலாம் தெரியாதுண்ணே, உங்க பையன்கிட்ட கேளுங்கண்ணே. டே, எவ்வளோடா வரும்? அப்பா, எனக்கு 1 வாய்ப்பாடே தெரியாது. இதுல போய் ஏதோ தெரியாது எல்லாம் கேட்டுக்கிட்டு நீ எப்பப்பா என்ன ஸ்கூலுக்கு அமிச்ச? சொத்து இருக்குன்னு என்ன படிக்க வைக்காம விட்ட. சரி விட்டு 2 × 3 5000 ரூபா பணத்திடு. சரிப்பா. கண்ணாயிரம், உங்க வீட்டுல 2 பேரு, ஒரு ஓட்டுக்கு 1000 ஆனா 2 ஓட்டுக்கு 5000. இந்தா பணத்தை படி. அப்பா காசு வாங்காதப்பா. ஏன்டா? ஏன்னா ஓட்டு உரிமை நம்மளோட உரிமைப்பா, அதை யாருக்கும் விற்பனை செய்யக்கூடாது. ஓட்டுக்கு காசு வாங்குறது சட்டப்படி குற்றம்ப்பா. அதனால அந்த காசை அந்த அங்கிள்கிட்டே கொடுத்துருப்பா. ஆமாங்க, நம்ம பையன் சொல்றது கூட சரிதான். ஆமாண்டா செல்லம், உனக்கு எப்படிடா அதெல்லாம் தெரியும்? எனக்கா, எங்க ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி தந்தாங்க. ஓ,
என் பையன் மூலமா ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க. நேத்து வர நேத்து வர இன்று முதல் அண்ணாயிரம் பாத்துக்கோ, உன் பையனுக்கும் சேர்த்து பண்ணி தரேன். இல்லைங்க வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. அண்ணாயிரம் உன் பேர்லயே 1000 இருக்கு, எக்ஸ்ட்ரா 1000 தரேன் பாத்துக்க. நீங்க 10,000 தந்தா கூட நான் ஓட்டை விற்க மாட்டேன். வச்சுக்கோங்க. ஒரு விரல் புரட்சியே இருக்குதா உணர்ச்சியே. ஏய், அந்த பெருசா கூப்பிடுறா, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஏய் பெருசு, அண்ணன் கூப்பிடுறாரு, வாப்பா. யாரு நீங்க? பெருசு, எங்க அப்பாவை தெரியல. தெரியலையே. அவர் தான் இந்த தொகுதியோட எம்எல்ஏ. ஓ, இவருதான் எம்எல்ஏவா? அடிக்கடி மக்களை வந்து பார்த்தானே தெரியும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டுக்காக வரீங்க, அப்புறம் எப்படி தம்பி எனக்கு தெரியும்? நீங்களாம் பேருக்காக வேலை செய்றீங்க, ஆனா ஊருக்காக வேலை செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல முக்கியமானவங்க விவசாயிங்க. கொஞ்சம் அங்க பாருங்க தம்பி. இந்த மாதிரியாப்பா காலையிலேயே விவசாயம் பண்ண கிளம்பியாச்சா? நீ தான் படிக்கல, விவசாயம் பண்ற. உன் பையனையும் எதுக்குப்பா தனியா விவசாயத்துக்கு படிக்க வைக்கிற? வேற ஏதாச்சும் படிக்க வைக்கலாம்ல. தோ என்னையே எடுத்துக்கோ, என் பையன் அமெரிக்கால படிக்கிறான், சாஃப்ட்வேர்ல வேலை பாக்குறான். உன் பையன் லைஃப நீயே கெடுக்கிறப்பா. ஆமா மாமா, உங்க பையனுக்கு வலிப்பு வந்துருச்சு, கையில சாவி கொடுங்க. டேய், அது வலிப்பில்லடா, அவன் அமெரிக்கால படிக்கிறான்ல, அவன் இங்கிலீஷ் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஏங்க, இதுக்குதான் நம்ம பையனை விவசாயத்துக்கு படிக்க வைக்க வேணாம் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? ஐயா, உங்க பையன் சாஃப்ட்வேர்ல வேலை செய்யறது நல்லதுதான், ஆனா அவன் சாப்பிடுறதுக்கு யாரு வேலை செய்யறது? எங்களை மாதிரி விவசாயி வேர்வை செஞ்சு உழைச்சாதான் உங்க பையன் சாப்பிட்டுட்டு சாஃப்ட்வேர்ல நல்லா வேலை செய்ய முடியும். அத புரிஞ்சுக்கோங்க. அட ஆமாப்பா, நீ சொல்றதும் சரிதான். நானும் என் பையனுக்கு விவசாயத்தை பத்தி சொல்றேன்ப்பா. பொன்னி டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ ஏன் இந்த ஊருக்கே சோறு போறது யாருன்னு நம்மளே மாதிரி விவசாயி தானே. எல்லாரும் மேல் படிப்புன்னு போயிட்டா நம்ம விவசாயத்தை யாரு காப்பாத்துறது? அத தெரிஞ்சுக்கிட்டு பேசு பொன்னி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். என்ன பொண்ணி, களையெல்லாம் பறிச்சிட்டியா? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏதோ பறிச்சிட்ட செல்வி. இவ்வளவு உழைச்சு என்ன புண்ணியம்? கையில கால் காசு கூட மிஞ்சல. உழைச்சு ஓடா போனதுதான் மிச்சம். நம்ம பொழப்பு வீடு விட்டா காடு, காடு விட்டா வீடுன்னு ஆயிடுச்சு.
ஏன் புள்ள சகிச்சுக்கிற? எந்த ஆறு தான் தன்னோட தாகத்தை தனிச்சுக்க ஓடுது? எந்த மரம் தனக்காக பூ பூத்து காய் காய்க்குது? அது போல இங்க வளர்ற பயிர்கள் எல்லாம் நமக்கு மட்டுமா? இந்த ஊருக்கே நாம தானே சோறு போடுறோம். என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு அறியாமையில நான் பேசிட்டேன். நமக்கெல்லாம் செய்யற தொழில் தான் தெய்வம்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த தெய்வம் நம்மள கைவிடாதுன்னு நான் நம்புறேன். ஆமா பொன்னி, நம்பிக்கை தானே வாழ்க்கை. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எங்களுக்கும்